பெருந்தலைவர் காமராஜர் பேர்ல இருக்கா அந்த பேருந்து நிலையத்தை மாத்து. இந்த நாட்டில் ஒரே ஒரு தலைவர் தான் இந்த நாட்டுக்கு, அது ஐயா கருணாநிதி மட்டும்தான். இன்னொன்னு ஐயா ஈவே ராமசாமி அவர்கள். இந்த ரெண்டு பேரும் என்கிட்ட மாட்டிக்கிட்டு பட போற பாட நீ பார்க்கதானே போற. இப்பே வச்சு நல்லா அழகு பார்த்துட்டு போயிட வேண்டியதுதான். என்ன தாலி அறுக்கிறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு கடைசியா பூ வச்சு பொட்டு வச்சு வலையெல்லாம் போட்டு அதெல்லாம் பண்ணுவான். ஏன்னா அது கடைசியா வைக்கிற பூவு, கடைசியா வைக்கிற பொட்டு, கடைசியா போடுற நகைங்கிறதுனால பார்த்துருக்கேன். சொந்தக்காரர் எல்லாம் இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா நான் இதுல கஷ்டப்படல, இஷ்டப்பட்டு தான் செய்ய போறேன். எத்தனை ஆயிரம் ஆண்டுகளா இந்த இனம் வழியை தூக்கி வந்திருக்கும். அந்த மொத்த வழியையும் என் தோல்ல விட்டு போயிருக்கான். மொத்த பேரும் மொத்த வழியும். என்ன சீமா நீ இவ்வளவு கோபம்னு கொஞ்சம் தான் வெளிக்காட்டிருக்கேன். 5000 ஆண்டுகளாக வாங்கிய அடி, குறிப்பாக 500 ஆண்டுகளாக என் இனம் தூக்கி சுமந்து வந்த கணம். இப்ப எப்படி இருக்கணும்? நான் வரலாறுனா என்னன்னு தெரியாதவன்ட்ட போய் நம்ம மாட்டிக்க கூடாது. வரலாறுனா சகோதரர் அஜித் எடுத்த படத்தை பேர் சொல்லக்கூடாது. இது வேற, புரியுதா? இது வேற. வரலாறு திரும்புகிறது அப்படின்னா நான் கூட வேற ஏதோ ஒரு பெரிய ரெவல்யூஷன் சேஞ்ச், பெரிய புரட்சிகர மாற்றம் வரப்போகுதுன்னு ஒண்ணு இல்ல. செத்தவன் வீட்டுக்கு நம்ம போய் துக்கம் கேட்கறது இல்ல, செத்தவனே நம்ம வீட்டுல வந்து சாக கொடுத்துன்னு வந்து கேட்கறது. இது வரலாறு மாறுதல். இது ஒரு மாறுதலா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. நான் சொல்றதை கொஞ்சம் கவனத்தில் எடுப்பா. இதெல்லாம் தான் மாறுதல். தலைவர்கள் நினைவிடமா அங்கு போய் மரியாதை செய்வது உண்மையிலே மரியாதை. என் மண்ணுக்காக, என் இனத்திற்காக, எனக்காக நின்றவன், எனக்காக போராடி செத்தவன், அவன் விழுந்த இடத்தில் போற்றுவதுதான் மரியாதை. அதுதான் நேர்மையான உண்மையான வணக்கம். அதை விட்டுட்டு ஒரே கட்டம் அது இருக்குது, எல்லாரும் படத்தையும் மாட்டி மாட்டி கும்பிடுறது, அது கட்டம் இல்ல, வெறும் நட்டம். நாம தான் மொத்தமா கடல் வான் தரை எல்லாம். நீ என்ன வான்ல நான் வந்தவன தமிழ்நாடு விண்ணூர்தி கழகம்னு ஒண்ணு தொடங்கி, தமிழ்நாடு இப்ப சொல்றான்ல கொழும்பு ஏர்போர்ட், கொழும்பு எல்லாரும் இன்னிதோன்னு ஒரு முதலாளி நடத்தும் போது தமிழ்நாடு அரசு விண்ணூர்தி நடத்தக்கூடாதடா சொல்ற. சீமான் வந்தா சினிமா எடுக்கிறேன் பாபுல, ஏன்டா டே சாரா எங்க ஜீவிக்கிற, திரைப்படம் எடுக்கக்கூடாதா? தமிழ்நாடு திரைப்பட வளர்ச்சி கழகம்னு தொடங்குவேன். மிக புகழ்பெற்ற இளைஞர் இயக்குநர்களை எல்லாம் குழுவிலே நியமிப்பேன். சிறந்த படைப்பை, கலையை போற்றுவதும் கலைஞர்களை போற்றுவதும் நமது கடமை. அதுக்காக நாட்டையே ஆள தகுதி வந்தது நினைப்பது அறிவுகட்ட மடமை. என்னை உடனே மடக்கிறானா, நீனு திரைத்துறையில் இருந்தான வந்தா, நான் திரையிலிருந்து வந்தனா சிறையிலிருந்து வந்தனா கட்சி ஆரம்பிக்க சொல்லுவாப்போ. சிறையில் இருந்து வந்தேனா அல்லது திரையரங்கில் திரையிலிருந்து வந்தேனா? நான் வந்தவனே முதலமைச்சர் சொல்லலையே. 15வது ஆண்டில் 5வது முறை, 4 முறை இதற்கு முன்பு தோற்ற போதும் துணிந்து மறுபடியும் தன் மக்களை நம்பி 5வது முறையும் தனித்து போட்டி என்று களத்தில். ஒரு தலைவன் என்பவன் தன் மண்ணை, மக்களை முழுமையாக நேசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அப்படி முழுமையாக என் மண்ணையும் மக்களையும் காதலித்து நேசித்து களத்திலே நிற்கிற பிள்ளைகள் பிரபாகரன் என்ற பெருமரவனின் பிள்ளைகள். ஜெயந்த்ஸ்ரீ பாலகிருஷ்ணன் ஒரு அம்மா இருக்காங்க, ஜெயந்த்ஸ்ரீ பாலகிருஷ்ணன். அவங்க பேசிய காணொளி வெளியில வருது, என்னுடைய தன் விவரப்படத்தில் கூட வச்சிருந்தேன். யாருக்காக? எனக்காக, என் பிள்ளைகளுக்கு, உங்களுக்காகத்தான். தோல்வியை தொடு, தோல்வியை ஆற தழுவு, அது அனைத்தையும் உனக்கு கற்றுக் கொடுக்கும். வெற்றி என்ன, எப்படிப்பட்டது,
என்பதை அது உனக்கு உணர்த்தும். எளிதில் வெற்றியை பெற்றவனின் இதயம் மலரினும் மெல்லிதாக, தோற்று 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 பெற்றவனின் வெற்றியை பெற்றவனின் இதயம் இரும்பினும் வலிமையாக. எங்களுக்கு தேர்தல் வெற்றியாக கருதுவதல்ல. நாங்கள் என்றைக்கு எங்கள் இலக்கை தொட்டு என் இனம் உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து தமிழ் மொழி மீட்சியுற்று தமிழர் எழுச்சியுற்று தன்மான வாழ்வை பெற்று வாழ்கிறாரோ அன்றுதான் எங்களுக்கான வெற்றி. அதுதான் வெற்றி. நீ ஒவ்வொருத்தனும் ஆரம்பிப்பான் பாரு. உனக்கு இப்ப மிக்சியில நீங்க அரைக்க கஷ்டப்படுறீங்க, நாங்களே கட்சிக்காரர் ஒருத்தர் அனுப்பி அரைச்சு, இன்னொரு கட்சி நாங்களே நீங்க என்ன சுட சொல்றீங்களோ சுட்டு ஊட்டி விட்டு போறோம், இன்னொரு நீங்க படுங்க உங்களுக்கு கால் பிடிச்சி விட்டு போறோம். இவங்க ஈரோடு கிழக்குல துணிமணி துவைச்சு கொடுத்து சட்டி பாத்திரம் கழுவி கொடுத்தவங்க தானடா அவங்க. பாத்தீங்களா இல்லையா? நான் பார்த்தேன். புரட்டா போட்டு வீட்டுக்கு முறவாசல் கோலம் போட்டு, அன்னைக்குதான் இந்த முறவாசல் செய்யற வயல்களை எல்லாம் சட்டசபைக்கு நம்ம அனுப்பியிருக்கோம்னு அன்னைக்குதான் கோலம் பாருங்க. ஐயோ ஐயோ வீட்டுல நிறைய பயிற்சி எடுத்திருப்பாங்க போல இருக்குது. கோலம் போட்டு பாத்திரம் கழுவி. இன்னைக்கு என்னென்ன நடக்குது இவங்கள பாரு. இவங்க எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் பாரு. தமிழ்நாட்டுக்கென்று ஒரு கொடி, அந்த கொடியை ஏற்ற அனுமதி இல்லை, ஏற்றுவதற்கு இடையூறு, ஏற்றக்கூடாது. ஏன் ஏற்றக்கூடாது? காரணம் திருட்டு திமுக கட்சி கொடியே ஏறும்போது என் இனத்தின் நாட்டின் கொடியே ஏறக்கூடாதா? அது ஒரு அக்கிரமம், அது ஒரு அக்கிரமம், இங்கிட்டு ஒரு அக்கிரமம். இந்த ஒரு திராவிடத்தை தீ வச்சு கொளுத்தோம்னு எங்காலும் தமிழன் ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா, ஐயா எடப்பாடி அதை விட பெரிய ஞானியா இருக்காருல்ல. அவர் என்ன பேசுறாரு? உண்மையான திராவிடத்தின் வாரிசு நாங்க தான். ஆளை பார்த்தா, ஐயா உங்களை ஆளை பார்த்தா அப்படி தெரியலையா? அதுல அவர் அறிக்கையில சொல்லிருக்காரு, சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், சுயமரியாதை. இந்த வார்த்தையை நல்லா கொஞ்சிக்கணும்டா. சுயமரியாதை எல்லாம் கொண்ட ஒரு திராவிட அந்த இயக்கத்தினுடைய உண்மையான வாரிசு நம்ம தான். சமூக நீதி, இங்க வா, சமூக நீதி. ஐயா ஸ்டாலின் இப்படி இருங்கய்யா, ஐயா எடப்பாடி நாங்க கைகட்டியே கேட்கிறோம்யா. ஐயா சமூக நீதினா என்னங்கய்யா? தெரியுது. அந்தந்த குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவர்களுக்கு உரிய பகிர்வை, உரிய உரிமையை பங்கிட்டு கொடுப்பதுதான் உண்மையான சமூக நீதி. இந்த திராவிட திருட்டு முன்னேற்ற கழகம் இதுவரை செய்யாது. ஏன்னா அவங்குடியின் எண்ணிக்கை தெரிஞ்சிடும். மொத்தமா 500 வீடு இல்ல, நம்ம எப்படி 50 ஆண்டு ஆண்டோம்னா அவனுக்கு சந்தை வந்துடும். இந்த பயிலும் முடிச்சுக்கிடுவான். 2 வீரனை போட்டு இறங்கிடுவான். அது அவன் கொடுத்த வீரம் தான். அது ஒரு மணி நேரம் இருக்கும். அவ்வளவு அந்த வீரன் அது ஒரு கணக்கு தெரிஞ்சிடும். எங்க ஐயா எடப்பாடி எடுக்கல. எடுத்தா மத்த சாதிக்காரன் ஓட்டு, தமிழ் இல்லாதவன் ஓட்டு போயிருமோ அப்படின்னு நாங்க அதை பத்தி கவலையப்படுறது. ஏன்? ஓட்டுக்காக வந்தாதான் அதை பத்தி கவலை பண்ணோம். நாங்கள் எங்கள் நாட்டுக்கானவர்கள். போட்டா போடு, போடலைன்னா போ, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஆனால் எங்கள் மரணம் உறுத்தாது. ஏன்? எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தான், நமக்கென்று ஒரு வரலாறு இல்லை. ஏன்? வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காது, எழுதல. என் இன வரலாற்றை எழுதியவன் எவனும் என்னவன் இல்லை. இது ஒரு வரலாறு. அவன் கற்பனை எழுதி வச்சுட்டு போயிட்டான். ஆனால் அவர் சொன்னது, நமக்கென்று வரலாறு கிடையாது என் தம்பி, ஆனால் ஒரு இனம் தன் விடுதலைக்கு போராடி செத்தது என்ற வரலாறாவது நமக்கு வரட்டும். அப்படி இதுவரை இல்லாத அரசியல் கிளர்ச்சியை
இந்தியம், திராவிடம், இதுதான் அரசாட்சி செய்ய முடியும், இதுதான் அதிகாரத்துக்கு வர முடியும். திராவிடம் இல்லை என்றால் இங்க என்ன அரசியல்? பெரியார் இல்லை என்றால் என்ன அரசியல்? இந்தியா இல்லை என்றால் என்ன அரசியல்? அவியல் பொரியல கூட நான் தொடுவேன், இதை தொட மாட்டேன், தூக்கி தூர போட்டு அடிச்சு அடியில பெரியார் இல்லாத என்ன அரசியல்? அது உங்களுக்கு. பெரியாரால எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது, ஒரு அரசியல் இல்லை. திராவிடம் அந்த பேரே சொல்லாம, அந்த வண்ணத்தை தொடாம, சிவப்பு மஞ்சள் வண்ணங்கள் சூரிய நெருப்பின் மிச்சங்கள் என்ற முழக்கத்தை முன்வைத்து அடர்ந்த இருள் சூழ்ந்த வட்டம், அதற்கு மேலே இருள் கிளைத்து எழும் இளங்காலை கதிரொளியாய் சூரிய கீற்றுகள், 26 கோடி என் தலைவன் பிறந்த தினத்தை குறித்து, 27 கோடி எங்கள் மாவீரர்களின் நினைவை குறித்து, இனத்தை மூடி இருக்கும் இருள் கிழித்து இளங்காலை கதிரொளியா எழுதமிழா எழு என்ற முழக்கத்தை முன்வைத்து, உன் லட்சியத்தை அடையும் வரை வெறி கொண்ட புலியாய் நீ பாய் உன் இனத்தின் விடுதலைக்காக என்று வாய வைத்தவன் என் தலைவன். அதை மாற்றி வடிவமைத்தவன் அவன் மகன் சீமான். அந்த வண்ணமும் இல்லாம எண்ணமும் இல்லாம களத்துல இந்த நிலத்தில் இருந்த எவரையும் தொடாமல், இந்த நிலம் டெரரிஸ்ட், பயங்கரவாதி, பிரிவினைவாதி, தீவிரவாதி என்று பழி சுமத்தி எவனை வைத்ததோ அவனையே எங்கள் தலைவன் என்று ஏற்று அந்த நிலத்தில் அவன் தூக்கிய கொடியை தாழ்த்தினானோ அந்த கொடியை இன்னொரு தாய் நிலத்தில் உயர்த்தி களத்திலே நிற்கிற மழவர் கூட்டமடா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளின் கூட்டம். அரங்கிலே 50-100 பேரோட உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த தேசிய அரசியலை 5000, 10,000, 20,000, 30,000 என்று கூடுகிற மக்களிடத்திலே முழங்கி நிற்கிறானடா பிரபாகரன் மகன். 36,50,000 வாக்கை தொட்டு 3வது பெரிய அரசியல் கட்சி திமுக அதிமுகவை ஊழலுத்து 10 ஆண்டுகளில் தேர்தல் களத்தில். இது வரலாற்றில் புரட்சிட. ₹1 காசு இல்ல ஓட்டுக்கு. ஓட்டுக்கு காசு கொடுக்காம வாங்க முடியாது. இல்லை, முடியும். முடியாது என்று உலகம் எதை சொல்லுகிறதோ அதை நீ செய்து முடிப்பதுதான் உலகத்தில் சாதனை, புரட்சி. அதுதான்டா வரலாறு. அதனால்தான் நான் சொல்லுகிறது, எளிதானதை செய்யாதீர்கள், சரியானதை செய்யுங்கள். ஏனென்றால் சரியானது வென்றே தீரும். பெரியாரை ஏன் எதிர்க்கிறார் என்று சொல்ற, இந்த தமிழ்நாடு மாநில பிரிப்பு, மாநிலம் தனி மாநிலம் கேட்கும் போது இந்த மாநில போராட்டத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? இந்த தனி மாநிலம் கேட்கிறது தமிழ் அரசு, தமிழ்நாட்டு அரசு, தமிழ்நாடு அரசு, இந்த மாதிரி இந்த தமிழ் மாகாணம் இதெல்லாம் கேட்கிறது நம்முடைய சக்தியை சீர்குலைப்பது, பலகீனப்படுத்துவதற்கு சமமாயிரும். சீர்குலைச்சிரும், அதை சிதைச்சிரும், குறைச்சிரும், பலத்த சக்தியை குறைச்சிரும். யாருடைய சக்தியை குறைக்கும்? தமிழ்நாடு தனி மாநிலம் ஆவதை அவர் ஆதரிக்கல. எப்படி இருக்கு? ஆனால் இவன் அவரை தமிழருக்கு தலைவர் சொன்னான் பாருங்க. தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பான்னு பாடினா ஒருத்தன். எப்படி பாடுறான் பாரு. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம்ங்கிறான். இதெல்லாம் சாதாரணம்டா. வான் அளந்த அனைத்தும் அளந்த வண்ணமில் வாழி என்கிறான். வானம் எவ்வளவு அளந்திருக்கும், அது அவ்வளவையும் அளந்ததுடா என் வண்டமில், அது வாலியடாங்கிறான். வானம் அறிந்த அனைத்தும் அறிந்த வன்மொழி வாழியவங்கிறான்.
வானத்தையும் விட அதற்கு இணையானதடா என் தாய்மொழி தமிழ்ங்கிறான். அவன் இவனுக்கு பாப்பா, இவர் எனக்கு தந்தை. கொஞ்ச நாள் சொல்லிக்கிட்டு திரி. எனக்கு எத்தனை தந்தை, இது எத்தனை பெரியாரியன் இனத்தில் எத்தனை பெரிய எப்படிப்பட்ட ஆளுக. மதுரையில ஒருத்தம்பா, ஒரு தம்பி, ஒரு மாமன்ற உறுப்பினர், நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் படத்துக்கு பக்கத்துல புரட்சியாளர் அம்பேத்கர் படத்தை போட்டு ஒரு பதாக, சின்ன பதாக வச்சுட்டாங்க. வச்சது யாரு? மக்களில் ஒருவன். ஆனால் அம்பேத்கர் படத்திற்கு பக்கத்தில் எங்கள் தாத்தா படம் இருக்கக்கூடாதா? இல்லை, எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் படத்தின் பக்கத்தில் அறிவாசான் அம்பேத்கர் படம் இருக்கக்கூடாது. எது உனக்கு பிரச்சனை? இந்த திராவிட மாடல் 2.0 அது எளவு அப்புறம். இந்த திராவிட மாடல் திருட்டு மாடல் இத்து போன பழைய அம்பாசிடர் கேட்கிறேன், இதுல எது உங்களுக்கு பிரச்சனை? உங்கள் காவல்துறை எதற்கு அதை எடுக்க சொல்லும்? எதனால? சமூக இணக்கம் உருவாகிவிடக் கூடாது, தமிழ் சமூக ஓர்மை உருவாகிவிடக் கூடாது. ஆனால் அதே அண்ணல் அம்பேத்கரை ஐயா ராமசாமிக்கு பக்கத்தில் ஏன் வைத்தீர்கள்? அண்ணல் அம்பேத்கரும் ஐயா ராமசாமியும் ஒன்றா? அவன் உலகத்திலே ஆகச் சிறந்த அறிவாளி, கல்வியாளன். இவர் அஞ்சாப்பு கூட படிக்கல. எப்படி ரெண்டு பேரையும் ஒரே இடத்துல வச்சா? 2000 ஆண்டுகளில் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாளன் பிறந்ததே இல்லை என்று சொல்ற மார்க்ஸை எதுக்கு நடுவால வச்ச? அவன் மானுட குலத்திற்கு சிந்தித்தவன் மார்க்ஸ். உலகெங்கிலும் ஒடுக்கப்பட்ட மானுட சமூகத்தின் விடுதலைக்கு சிந்தித்தவன், எழுதியவன், பேசியவன் புரட்சியாளர் அம்பேத்கர். சிந்தித்தது, எழுதியது, பேசியது எல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிராக, அதற்கு இழிவாக. ஐயா ராமசாமி அவர்கள் ரெண்டு பேரையும் ஒன்னா அப்படி வச்சீங்க. எப்படி வச்சீங்க? யார் என்னோட எந்த பெரியாரியவாதிகள், யார் எந்த அம்பேத்கர் யாருன்னு பேசுவோம், இவர் யாருன்னு பேசுவோம். இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும்ங்கிறான் அண்ணல் அம்பேத்கர். தந்தை செல்வா ஐயா ஈவேரா அவர்களிடத்தில் வந்து எங்களுக்கு எங்கள் போராட்டத்திற்கு நீங்க உதவுங்கள் என்று கேட்டதற்கு, நானே ஒரு அடிமை, இன்னொரு அடிமைக்கு எப்படி உதவுவது? எப்படி? இவர் புரட்சியாளர், போராளி. அந்த காலகட்டத்தில் என்னரும் தம்பி தங்கைகளே, தந்தை செல்வா ஈழ விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவு கேட்ட போது இந்த நிலத்தில் ஆதரித்தின்ற ஒரே மகன் தமிழர் தந்தை நம்முடைய தாத்தா சீபா ஆதித்தனார் மட்டும்தான். நானே ஒரு அடிமை, எப்படி இன்னொரு அடிமைக்கு உதவ முடியும்? பசியோடு இருக்கிறவனுக்குத்தான் பசியின் கொடுமை, வறுமை, அந்த அருமை தெரியும். அடிமையாக இருக்கிறவனுக்குத்தான் அடிமையின் வழி தெரியும். ஆனா நானே ஒரு அடிமை, நான் எப்படி இன்னொரு அடிமைக்கு உதவுறது? எப்படி? எந்த நாடு உலகத்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த நாடெல்லாம் என் தாய் நாடு என்ற முழக்கத்தை முன்வைத்தவன் சேகுவாரா. அவன் யாரு? நீ யாரு? நீ யாரு? எப்படி இருக்கு பாரு. எப்படி எல்லாம் நம்மளை கற்பிச்சு காலி பண்ணிருக்கான் பாரு. ஏன் ஒரே இடத்தில் இருக்க வேண்டிய தகுதி பெற்ற பெருமக்கள் எங்களுடைய தாத்தன் தெய்வ திருமகனும் ஆனால் அம்பேத்கர் அவர்கள். சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவது மேலானது. இது அறிவாசன் அல்ல அம்பேத்கர். சாதிய சிந்தனை கொண்டவன் மனிதனாகவே இருக்க முடியாது. சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும். இது எங்கள் தாத்தா தெய்வ திருமகன். ரெண்டு பேரும் ஒன்றுதான். ஒருத்தன் என் தாத்தன், எங்கள் வழிபாட்டுக்குரியவன். ஒருத்தன் எங்கள் அறிவாசான், எங்கள் வணக்கத்திற்குரியவன். ரெண்டு பேரும் ஒரே நேர்கோட்டில் சிந்தித்தவர்கள். இந்த குளத்திலே ஆடு குளித்து விட்டு தண்ணி குடித்து விட்டு போகிறது, மாடு குளித்து விட்டு தண்ணி குடித்து விட்டு போகிறது. சக மனிதர்கள் நாங்கள் குளிக்க கூடாதா, தண்ணீர் குடிக்க கூடாதா என்ற புரட்சி முழக்கத்தை முன்வைத்து தாழ்த்தப்பட்ட வீழ்த்தப்பட்ட மக்களை ஒன்றிணைச்சு போராடினான் புரட்சியாளர் அம்பேத்கர்.
அவன் தாழ்த்தப்பட்ட குலத்திலே, வீழ்த்தப்பட்ட சமூகத்திலே பிறந்து விட்டான். அந்த வழியை உணர்ந்து கிளர்ந்தான். ஆனால் இந்த நிலத்திலே எங்கள் தாத்தன் அப்படி இல்லை. எல்லாம் இருந்து எளிமையாக வாழ்ந்தான். அதுதான் இன்றைக்கு அவன் போற்றப்பட காரணம். எல்லாவற்றையும் மக்களுக்காக இழந்தான். அவன் தீண்டாமை கொடுமை அனுமதிக்கவில்லை, ஆனால் உணர்ந்தான். நீங்கள் சொல்லுகிற உயர் சாதி இந்து பார்ப்பான் வைத்தியநாத ஐயர். மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் நுழையக்கூடாது, உள்வரக்கூடாது என்ற அடக்குமுறை, தீண்டாமை கொடுமை. ஒரு பார்ப்பான், நான் உன்னை கோயிலுக்குள் அழைத்து செல்கிறேன் வா. அந்த நேரம் எதிர்ப்பு கிளம்பியது. ஒரே ஒரு குரல், என் அன்பு சொந்தங்களே, என் அருமை தம்பி தங்கைகளை, தமிழகத்தில் ஒரே ஒரு குரல், ஐயரே நீங்கள் கோயிலுக்குள் அழைத்து செல்லுங்கள், தடுக்க யார் வருகிறார், எதிர்த்து யார் வருகிறார் என்று நான் பார்க்கிறேன், நானும் உங்களோடு வருகிறேன் என்று சொல்லி துண்டறிக்கை அடித்து மதுரை தெருக்களில் வீதி வீதியாக தன் சகத்தோழர்களோடு யாராவது வைத்தியநாதரை கோயில் நுழைய போராட்டத்தை எதிர்க்க கூடாது, எதிர்ப்பீர்களே ஆனால் மோசமான விளைவை சந்திக்க நேரிடும் எச்சரித்தவன் நம்முடைய தாத்தன் தெய்வ திருமகன் பசுமன் முத்துராமலிங்க தேவர். அந்த நிலத்திலே ஆனால் அம்பேத்கர், இந்த நிலத்திலே நம்முடைய தாத்தன், ரெண்டு பேரும் சமதளத்தில் ஒரே நோக்கத்தில். அவன் தீண்டாமை கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருந்தான். இதை அந்த வழியை இவன் உணர்ந்து கொண்டிருந்தான். புரிகிறது என்று நினைக்கிறேன். உனக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? நாங்கெல்லாம் ஒன்னாயிருவோம், அதான் உனக்கு பிரச்சனை. நாங்கெல்லாம் ஒன்னாயிரும், எங்க வாழ்க்கை பொண்ணாயிரும், உன் வாழ்க்கை மண்ணாயிரும், அதான் பிரச்சனை. அதான பிரச்சனை. டே மாறும்டா, மாறும்டா. நான் ஆட்சிக்கு வரும்போது என் தாத்தன் திருவிழி எவன் கோயில்ல போக கூடாது, எவன் மாலை போடக்கூடாது தடை இருக்கும், நானே கூட்டிட்டு போய் நின்று மாலை போடுவேன். எவன் தடுக்கிறான்னு பாப்போம். மேல்பாதி மங்கலத்துல திறக்கிறியா, நான் உள்ள கூட்டி போவான்னு. அன்னைக்கு என் தாத்தன் செய்யற வேலையை செஞ்ச வேலையை பேரன் செய்யறேன்னு திறந்த காலையில் 6 மணிலிருந்து 7 மணி வரைக்கும். என்ன அதிகாலையில் இட்லி கடை சாப்பிட்டு வேலைக்கு போறோம் மண்டாய் நாயே வைத்த பேர். காலையில வேலைக்கு போறதா சாமி போட போறது. எப்படிப்பட்ட மாடல்? திராவிட மாடல். திராவிட மாடல். மொழி காக்க, மண் காக்க, மானம் காக்க இவங்க வர்றாங்க கிளம்பிப்ப. இத்தனை காலம் என்ன பண்ணீங்க? மொழி காக்க. எது? திராவிட மாடல். திராவிடம் சமஸ்கிருதம், மாடல் ஆங்கிலம், மொழி காக்குறாங்க. மானம் அவங்க கிட்ட இருந்தா, அத காணா அவங்க கிட்ட இருந்தா நம்ம இப்ப காப்பாத்து. மண்ணு திண்டாச்சு. பேசும்போது இது பெரியார் மண், அண்ணா மண் எங்க இருக்கு, எல்லாம் வித்து தின்னாச்சு. எப்படி இருக்கு? முடிச்சிட்டான். இப்ப என்ன? திடீர்னு எஸ்ஐஆர் ஏதோ ஒண்ணு, சார் ஏதோ எஸ்ஐஆர் ஏதோ சார் ஏதோ போட்டு வராங்கடா, சிறப்பு வாக்காளர் திருத்தம். சிறப்பு. அதுல என்ன ஒரு தனியா ஒரு செருப்பு வருதுங்க, சிறப்பு. அது கேட்டா ஒருத்தர் 2 ஓட்டு போட்டான், 2 இடத்துல வாக்குரிமை இருக்கான். இவ்வளவு காலம் புடுங்காம எங்க போய் புடுங்கிட்டு இருந்தா? இவ்வளவு காலம் பார்க்காம இவ்வளவு காலம் போட்டுக்கான்டா 2 இடத்துல. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? தெரிஞ்சுதான் இருந்த. செத்தவன் பேரெல்லாம் ஓட்டுரிமை இருக்கு, அதை வந்து கள்ள ஓட்டா போட்டிருக்கான். எப்படி தெரியும் உனக்கு? எப்படி தெரிஞ்சு சொல்லு. எப்ப தெரிஞ்சு? இப்பதான். இதுவரை என்ன பண்ணியிருந்த? புல்லு பிடிங்கிட்டு இருந்தியா? இல்ல என்ன பண்ணிட்டு இருந்த? இல்ல என்ன பண்ணிருந்த? மாட்டுக்கு உண்ணி பிடிங்கிட்டு இருந்தியா? என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்த? இவங்கெல்லாம் மாதிரி ஒரு கேவலப்பட்டவன் பத்தியாட நீ. திடீர்னு 50 வருஷம் குடியிருந்தவன ஆக்கிரமி, நாளைக்கு இது கூட ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இடித்தாலும் இடிப்பான். நீங்க எல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. ஏன்னா இவங்க ஆக்கிரமிப்பிலே பிறந்தவங்க. திடீர்னு ஆக்கிரமிப்பு, ஆக்கிரமிப்பு, இது ஆக்கிரமிப்பு, ஆக்கிரமிச்சுட்டான்னு. ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணிட்டு, ஆக்கிரமிக்கும் போது என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? இத ஒரு நீதிமன்றமாவது கேள்வி எழுப்பியிருக்கா? 1/2 நூற்றாண்டாக வாழ்ந்திருக்கா. அவனுக்கு வாக்குரிமை கொடுத்திருக்கா, குடும்ப அட்டை கொடுத்திருக்கா, மின் இணைப்பு கொடுத்திருக்கா, எரிவாயு இணைப்பு கொடுத்திருக்கா, வரி வாங்கியிருக்கா,
இவ்வளவு செஞ்சிருக்கா, இப்பதான் ஆக்கிரமிப்பு உனக்கு தெரியுதா என்ற கேள்வியை இதுவரை நாட்டின் உயர்ந்த நீதி ஒரு தடவோட கேட்க. ஆனால் இந்த அரசுகள் செய்தது இயற்கையின் அரும்பெரும் கொடையான பள்ளிக்கரணை ஏரியை குப்பையை கொட்டி மூடினார்கள் திமுக அதிமுக. அரசு கட்டிடங்கள், நீதிமன்றங்கள் எல்லாம் ஏரியில் கட்டப்பட்டதுதான். இன்னைக்கு அறந்தாங்கில, அம்மாப்பேட்டையில இஸ்லாமிய மக்கள் 500-600 குடும்பங்கள் 50 ஆண்டுகளுக்கு மேல வாழ்ந்த மக்களை பள்ளிவாசலிருந்து வீட்டிலிருந்து இடிச்சு தரமட்டமாக்குது இஸ்லாமிய மக்களின் பாதுகாப்பான அரசு திமுக. மாறி அயோக்கிய பேருங்க. ஐயா எடப்பாடி சொல்றாரு சுயமரியாதைங்கிறாரா? சுயமரியாதை என்ற சொல்லை உச்சரிக்க திமுகவில் அதிமுகவில் இருக்கிற ஒரு தலைவர்களுக்கு, ஒரு உறுப்பினருக்கு தகுதி இருக்க? தன் மதிப்பு, தன்மானம், தன் மரியாதை இருக்கா? தன்மானத்திற்காக உயிரை விட்ட இனத்தின் மக்களில் பிறந்தவர்கள் நீங்கள். தம்பி உதயநிதி ஸ்டாலின் காலில் அவங்க அப்பா வயதை ஒத்தவர் விழுகிறார். இதான்டா சுயமரியாதை? இதுதான் சுயமரியாதை. திராவிடம் என்றால் என்ன? ஆரியத்திற்கு எதிரான கோட்பாடு. ஆனால் 30 ஆண்டுகளாக இந்த நிலத்தில் திராவிட தலைமையை ஆரியம் ஏற்றது அம்மையார் ஜெயலலிதா. எந்த ஆரிய கோட்பாட்டை, பிராமணியத்தை எதிர்த்து வந்தார்களோ, வந்தது என்று சொன்னார்களோ, தமிழர் என்று இருந்தால் பிராமணன் பார்ப்பன் நானும் தமிழர் என்று உள்ள வந்து விடுவானே என்று இந்த பழைய பாட்டை இன்று வரை வீரமணி வரைக்கும் பாடிக்கொண்டிருக்கிறார். ஆனால் திராவிடம் என்று இருந்த போது ஆரிய பெண்மகள் அம்மையார் ஜெயலலிதா எப்படி தலைமை ஏற்றார்? அப்ப திராவிடம் என்னானது? என்னானது? எங்கே இருக்கிறது திராவிடம்? எங்கே இருக்கிறது? அதிமுகவில் இருக்கிற ஒரு தலைவர் மக்கள், என்னை மன்னிக்கணும், என்னுடைய அன்பு பெரிய உறவினர்கள் ஒருவராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நிமிர்ந்து நின்று பேசினேன் நான் என்று யாராவது சொல்ல முடியுமா? குனிந்து நின்று பேச முடியாது என்ற ஒற்றை காரணத்திற்காக மானத்தோடு வெளியேறியவன் என் மாமன் திருநாவுக்கரசு என்ற பெருமகன். மத்த எல்லாரும் ஏன்னா எங்க மாமா காளிமுத்து இப்படி குனிஞ்சு பேசியிருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு பெருந்தலைவர், பேரறிஞர். மத்த எல்லாரும் இங்க வருங்க. அந்த அம்மாவை விழுந்து கும்பிட்டா கூட சரி பரவாயில்ல, ஒரு தாய் குழுந்து கும்பிடுறாங்கன்னு ஒரு பெண்ணை வணங்குறேன். காரு டயரை விழுந்து கும்பிட்டது என்ன சுயமரியாதை? என்ன சுயமரியாதை? கார் அங்க வரும்போது இப்படி நின்னது என்ன சுயமரியாதை? என்ன சுயமரியாதை? நம்ம ஐயா, மாண்புமிகு ஐயா எதிர்கட்சி தலைவர் ஐயாட்ட கேட்போம். நீங்க அம்மையார் சசிகலாவில் காலில் விழுந்து அப்படி தவந்து போய் அந்த முதலமைச்சர் பதவி அறிவிக்கும் போது கும்பிட்டியல, அதுதான் சுயமரியாதையா? நீங்க பேசுறதுக்கு இந்த செயலுக்கு எவ்வளவு எப்படி இருக்கு பத்தியல? இதுதான் தமிழனின் தன்மான தலை நிமிர்வா? இதுதான் தமிழனின் மானமிக்க வாழ்க்கையா? மானமிக்கதா? இதுதான் சுயமரியாதையா? இந்த சுயமரியாதையை காப்பாற்றத்தான் சுயமரியாதை இயக்கம் கண்டு திராவிட சுயமரியாதை இதுதானா? இதான சுயமரியாதை? தலையே போவதானாலும் தலை குனிய மாட்டேன் என்பதுதான் தன்மான தலை நிமிர்வு, சுயமரியாதை, தன்மதிப்பு. அப்படி செத்தவன் இருக்கிறான். இதே நிலத்திலே என் வீர பெரும்பாட்டன் தீரன், இதே நிலத்திலே எங்கள் மான மறவர்கள் பாட்டன்கள் மருது பாண்டியர்கள், இதே நிலத்திலே எங்கள் பாட்டன் பூலித்தேவன், அழகுமுத்துக்கோன், சுந்தரலிங்கம், வீர பெரும்பாட்டி வேலுநாச்சியார்கள் எல்லாம் போராடி செத்தார்கள். தாழ்ந்து வீழ்ந்து பதவியை அனுபவிப்பதை விட செத்து விழலாம் என்று. இதெல்லாம் ஒரு சுயமரியாதை சொல்லலாமா? நாங்க திராவிடத்தின் வாரிசுகள் என்று. என்ன வாரிசு? ஆரியத்திடம் மண்டியிடவில்லை. திராவிடம் தாண்டி போக சிரமமா இருக்கும் என்று, கடினமாக இருக்கும் என்று குப்பர விழுந்து கும்பிட்டது. தாண்டி போ, குனிஞ்சு நின்ன தாண்டி போக கஷ்டமா இருக்கும்ல, மண்டிட்டா. குப்பர விழுந்துட்டோம்னா ஏறி மீச்சு போயிடலாம். நீ போட்டு பாரு, அந்த அம்மா இங்க யாரோட பேசிட்டு இருக்கிறாங்க, ஜெயலலிதா. இவர் விழுந்தவர் எந்திரிக்கவே இல்லை, அந்த அம்மா எந்திரின்னு சொல்லவே இல்லை. காட்சி இருக்கு. இதெல்லாம் இதுல வருது, சுயமரியாதையில வருது.
ஒரு தலைமுறை வரலாற்று தெளிவோடு அரசியல் புரிதலோடு கிளர்ந்தெழுது என்பது தெரியாமல் எதையாவது பேசுகிறது. திராவிடம், தன்மானம், சுயமரியாதை, சமூக நீதி. எங்க இருக்கு சமகால நீதி? எங்க இருக்கு? எங்க ஐயா கேட்கிறார், எங்க ஐயா மருத்துவர் 20 விழுக்காடு இடஒதுக்கீடு தா என்று. வன்னியர் தான் பெருத்த தமிழ் சமூகம், எனக்கு தா என்று கேட்கிறார். அவரே சொல்லுகிறார், குடிவாரி கணக்கெடுத்து சாதி வாரி கணக்கெடுத்து கொடுன்னு கேட்கிறாப்ல. அடுத்தது, நீங்க எதுக்கு 10.5 கொடுத்தீங்க? யாரை கேட்டு கொடுத்தீங்க? ஐயா 15 வந்துருச்சு, யாருக்கு இழப்பு? இல்ல 8 தான் வருது, யாருக்கு இழப்பு? நீங்கள் சாதி வாரி எண்ணுங்கள். வன்னியர் 2 கோடியா, 20 விழுக்காடா, 10 15? ஏற்போர் அதிகமா எதிர்ப்போர் அதிகமா பாப்போம். 10.5 நீங்க செயல்படுத்த முடிஞ்சதா? சட்ட வடிவத்தை பெற்றதா? 10.5 கொடுத்துட்டீங்களா படையாட்சிக்கு? வெறும் வார்த்தை, அவ்வளவுதான். திராவிட கட்சிகள் செய்யாது, யார் செய்வா? தமிழ் தேசிய அரசியல் எழுச்சி கொண்டு வருகிற பிரபாகரன் பிள்ளைகள் செய்வார்கள். திமுக செய்யாது. என்ன சொல்லும்? என்ன சொல்லும்? இந்த அது மத்திய அரசு எடுக்கணும். அப்ப கர்நாடகால 10 நாள் பள்ளிக்கூடத்துக்கு விடுமுறை விட்டு சீதாராமன் எடுக்கிறாரு, அது என்ன அரசு? நீங்க கூட்டி வந்தியில கல்வி மாநாட்டுக்கு ஒருத்தரை, அந்த தெலுங்கானா முதல்வர் அவர் எடுத்தாரு, அவர் எந்த அரசு? பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் எடுத்தார், அவர் எந்த அரசு? ஏன்னா நீங்கள் எடுக்க மாட்டீர்கள். எடுத்தால் இங்கே பெரும் பதவிகளை அனுபவித்துக் கொண்டிருக்க குடிகளின் எண்ணிக்கை எவ்வளவு என்று தெரிந்துவிடும். தமிழ் மக்களை எத்தனை ஆண்டுகள் ஏமாற்றி இருந்தோம் என்பது தெரிந்துவிடும். எப்படி சேட்டை? நம்ம கேட்டா தமிழர் அப்படின்னு பேசினாலே அவர் இனவரியை தூண்டுகிறார், பிரிவினையை தூண்டுகிறார் என்று பேசுகிறார். இதே ஐயா நரேந்திர மோடி பஞ்சாபுக்கு செல்லுகிற போது, தேர்தல் பரப்புரையின் போது அரவிந்த் கெஜ்ரிவால் வென்று விடுவாரோ என்ற கணிப்பு இருக்கிறது, அவருக்கு செல்வாக்கு உயர்கிறது என்றார். இந்த உடன் பஞ்சாபியரை தவிர எவனையும் உள்ளே விடாதீர்கள் என்று பேசுகிறார். இது என்னது? இது என்னது? பீகாரிலே நிதிஷ்குமார் பீகாரியா பகாரியா என்ற முழக்கத்தை முன்வைக்கிறார். இது என்னது? ஒரிசாவுக்கு வருகிற போது நவீன் பட்நாயக்கினுடைய வளர்ப்பு மகனாக ஒரு தமிழ்நாட்டின் மறவன் கார்த்திகேய பாண்டியன் ஒரு IAS அதிகாரி மக்கள் செல்வாக்கை பெற்றிருக்கிறார். நவீன் பட்நாயக்கு பிறகு அந்த ஒரிசாவிலே அவர் முதலமைச்சர் ஆவாரோ என்ற எதிர்பார்ப்பு, ஆகலாம் என்ற ஒரு நம்பிக்கை. அதை சகிக்க முடியாத இந்த ஆட்சியாளர்கள், இதே ஐயா நரேந்திர மோடி, இதே உள்துறை அமைச்சர் ஐயா அமித்ஷா ஒரிசாவிலே தமிழனிட்டே ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க போகிறீர்களா? இவர்கள்தான் ஒருமைப்பாடு, இவர்கள்தான் தேசப்பற்று, இவர்கள்தான் இறையாண்மை எல்லாம் பேசியவர்கள் இவர்கள்தான். பாரத மாதா, இந்தியா சவர் நேசன் இவர்கள்தான். அவன் வருவானோ என்ற எதிர்பார்ப்பு. உடனே பூரி ஜெகநாதர் கோயில் உண்டியல் சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது. என்ன சொல்றான்? தமிழன் திருட்டு பய பட்டம் கட்டுகிறார்கள். தமிழர்கள் திருடர்கள். இந்த பரப்புரை செய்து தோற்கடித்தார்கள் பட்நாயக்கை, தோற்கடித்தார்கள் கார்த்திகேய பாண்டியனை. பதவி விலகி அமைதியாக வெளியேறிவிட்டார். தமிழ் மக்கள் இது எதையும் நினைவில் கொள்ளாமல் திரும்ப திரும்ப இந்த கட்சிகளுக்கு வாக்கு செலுத்துகிறீர்கள். ஆந்திர காட்டுக்குள் சந்திரபாபு நாயுடு அவர்கள் 20 பேரை செம்மரக்கட்டை வெட்ட வந்தோம் என்று சுட்டு போட்டார். இவர்தானே பிரதமர்? ஒரு வாழ்த்து செய்தி, ஒரு சுட்டு செய்தி போட்டாரா? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு 15 பேர் மரணம், ஒரு சின்ன செய்தி, ஒரு வருத்தம் செய்தார்களா? இப்போது பீகார் தேர்தலில் போய் தமிழ்நாட்டில் திமுக இருக்கிறவன் இங்க வாழ்றானா?
தமிழ்நாட்டில் பீகாரியர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று பேசு. நீங்கள் உண்மையிலே சரியான வீர மகனாக இருந்தால், உண்மையிலே பெருந்தலைவராக இருந்தால், இந்த நிலத்தில் இருந்து தமிழ்நாட்டில் நின்று தமிழ்நாட்டில் பீகாரிகள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்று நீங்கள் பேச முடியுமா? அந்த நேர்மை, அந்த துணிவு உங்களுக்கு உண்டா? இருக்கா? பஞ்சாப் தேர்தலில் அங்க பேசுவது, ஒரிசா தேர்தலுக்கு அங்க பேசுவது, பீகார்ல போய் தமிழரை இழிவுபடுத்தது. தமிழன் மாண்பு என்ன? தமிழன் மாண்பு என்ன? பயிருக்கும் உயிருக்கென்று வாடியது, காக்கை குருவி எங்கள் சாதி என்று நேசித்தது. எவ்வளவு பெரிய இழிவு! இங்கே துன்புறுத்துகிறார் என்று பேசுகிறார் மகாத்மா ஐயா நரேந்திர மோடி. மகாத்மா ஒரு சிறு உயிருக்கும் தீங்கு நினைக்காதவர். தன்னுடைய ஆட்சியிலே இதே ஐயா அமித்ஷா அவர்கள் அவங்க உள்ளாட்சியிலே இருக்கும்போது குஜராத்தை ஆளுகும் எத்தனாயிரக்கணக்கான இஸ்லாமிய மக்களை கலவரத்தில் கொன்று குவித்தார்கள். மறந்து கடந்து போக போகிறீர்களா? இவர்கள் பீகாரியரை துன்புறுத்துகிறோம் என்கிறார்கள். அவன்தான் காவல்துறை வரைக்கும் விரட்டி அடிக்கிறான். பள்ளிக்கூடத்துக்கு போற எங்க பிள்ளைகளை காட்டுக்குள் தூக்கி கொண்டு போறான். மாட்டு வாளை, பசுமாட்டு வாளை வெட்டி விட்டு புணர்ந்து கொள்ளுகிறார். அதிகப்படியாக போதைகளை கொண்டாந்து இறக்கி போதை மாநிலமாக மாற்றுகிறார். எவ்வளவு பெரிய கொடுமை நடந்துச்சு பேசுறார் அவரு. பீகாரியனை துன்புறுத்துவது தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு திமுக ஆட்சின்னு பேசுறாரு. என்ன திமுக தானே இங்க எல்லாம் இருக்கு? எப்படி இருக்கு? அப்ப வாக்குக்காக எதையும் செய்வார்கள் இவர்கள். பீகாரியன் வாக்குக்காக தமிழ்நாட்டில் உங்களை துன்புறுத்துறாங்க. இங்க வந்து நீங்க அதே பேச்சு பேசணும். இப்ப 21 தேர்தல், 26 தேர்தலுக்கு வருவீங்கல்ல, வந்து பேசணும். துன்புறுத்துவதை பற்றி நீங்கள் பேசலாமா? மணிப்பூரில் நடந்த கலவரம், எத்தனாயிரக்கணக்கான மக்கள், 2 பெண்கள் சாலையிலே நிர்வாணப்படுத்தி பல ஆண்களுக்கு இடையில் நடக்க செய்து வன்முறை செய்து தீ வச்சு உயிரோடு கொளுத்தினார்கள். இதை சகித்து பொறுத்த நீங்கள் பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள், சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் என்று அங்கே போய் பேசிக் கொண்டிருக்கு. எப்படி இருக்கு? மணிப்பூர் கலவரத்தில், குஜராத் கலவரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க? காவிரியில் தண்ணி கேட்கும் போது நம்மளை அடித்து சாலை வழியே, வீதி வழியே நடக்க விட்டு நம் தந்தை வயதை ஒத்தவரை அரை நிர்வாணமாக்கி ஒரு இஸ்லாமிய குடும்பம் வருது, அவன் கதவை தட்டி போய் பேசுகிறான். தமிழில் பேசிவிட்டார்கள் என்பதாக தாக்குகிறான். எவ்வளவு கொடுமை நடந்தது! கால்நடையாகவே நடந்து வந்தோம். எத்தனை பேருந்துகளை தீ வைத்து கொளுத்தினார்கள். நம்ம தம்பி கடல் தீபன் இறந்து விட்டான். அவன் கர்நாடகாவுக்கு போற ஒரு பேருந்தை 1/2 மணி நேரம் மறித்தான் என்பதற்கு குண்டர் சட்டம் போட்டது இந்த ஆட்சியாளர்கள். அவன் ஒண்ணுமே செய்யல. காவல்துறையின் உதவியோடு கலவரம் செய்தார். அந்த கலவரத்தை கண்டித்து நாட்டின் பிரதமர் என்கிற முறையில் ஐயா மோடி பேசியது உண்டா? தமிழர்கள் தாக்கப்படுகிறார்கள் கர்நாடகத்தில் என்று ஒரு வார்த்தை பதிவு செய்தது உண்டா? ஏன் இல்லை? அந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் தேர்தலில் இருந்திருந்தால் பேசுவார்கள். இவர்கள் எவ்வளவு பெரிய அயோக்கியர்கள், திருடர்கள் என்பதை பார். இதே திமுக, இதே காங்கிரஸ் கர்நாடகாவில் வெற்றிக்கு ஐயா ஸ்டாலின் அவர்கள், என் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போய் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு வாக்கு சேகரிக்கிறார்கள் தமிழ் மக்களிடத்தில். அவன் வென்றால் ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாது என்று சொல்லுவான், தெரிந்தும் செய்கிறான். வென்று வந்தான், தமிழனுக்கு தண்ணி இல்லை என்று சொல்றான். அப்ப எப்படி இருக்கு? அவன் அந்த நிலத்தின் உரிமைக்கு நிற்கிறான். என் நிலத்தின் தலைவர்கள் என் நிலத்தின் உரிமைக்கு நிற்காது அந்த நிலத்தின் உரிமைக்கு போய் நிற்கிறார். என் எதிரியின் அதிகாரத்தை நிறுவ பாடுபடுகிறார். எப்படி? ஆனால் இங்கே மான தமிழ் மக்கள் விழுக்காடு குறைவு, எண்ணிக்கை குறைவு. பிறை போதையில், சாதி போதையில், மத போதையில், சாராய போதையில் மயங்கி மயங்கி எதையும் கவனிக்கல. இப்ப என்ன ஆகுது? இந்த சிறப்பு வாக்காளர் என்ன நடக்கும்? அங்க 6 லட்சம் பேர், 6.5 லட்சம் பேர் இங்க வந்திருக்கான், இங்க பீகார்ல இருந்து. இந்த 6 லட்சம் பேரையும் சேர்ப்பான்.
6 லட்சம் தானே நினைக்கிறா. 3 தொகுதி, 3 சட்டமன்ற தொகுதி. அப்படிதான் போயிருச்சு. இங்க தெலுங்கருக்கு சீட்டு கொடுக்கலாம், ஜெயிக்க முடியாது. இவர்களுக்கு அதை பத்தி கவலை என்ன? இந்திக்கார வந்தா என்ன, சும்மா கந்துடைப்புக்கு நாளைக்கு அனைத்து கட்சி கூட்டம். என்ன நடக்க போகுது? என்ன பேச போறாங்க? என்ன பேச போறாங்க? நாம் நீண்ட காலமாக கோரிக்கை வைக்கிறோம். ஒரு உள்நுழைவு அனுமதி, இன்னர் லைன் பெர்மிட் வடகிழக்கு மாகாணங்கள் போல எடு. இவன் யாரு வர்றது? உன் பேர் என்ன? என்ன படிச்சிருக்க? உன் ஆதார் அட்டை எங்க? அதனோட கொடு. நகலை எடுத்து வச்சுக்க. அவன் பெற்றோர் எங்க? அவன் ஊர் எங்க? அவனுடைய முகவரி இது. அவனை கூட்டி வந்த முகவரி யாரு? அவன் என்ன வேலைக்கு வந்திருக்கான்? எங்க தங்குவான்? எத்தனை நாள் தங்குவான்? இந்த பதிவு இந்த அரசிடத்திலே, காவல் நிலையத்திடத்திலே எங்கேயாவது இருக்கா? இல்ல. ஏடிஎம்ல பல லட்சம் ரூபாயை கொள்ளையடிச்சு ஓடிட்டான் ஹரியானாக்காரன், கண்டுபிடிக்க முடியல. எவன் என்ன குற்றம் செய்யறான் தெரியாது. எவன் எங்க தங்கியிருக்கான் தெரியாது. உண்மையிலேயே இந்த அரசு கிட்ட கணக்கு இருக்கா? எத்தனை கோடி பேர், எத்தனை லட்சம் பேர் வட இந்தியர் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கான்? இந்த ஜாபர்கான் பேட்டையில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரே நேரத்தில் நடந்து பேரணி மாறி போனானே, அவனுக்கு பேரணிக்கான காரணம் என்ன? நோக்கம் என்ன? அவனுக்கு அனுமதி கொடுத்தது யார்? எதை வலியுறுத்தி பேரணி போனா? இந்த சிறப்பு வாக்கெடுப்புக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்ட நீங்க, உங்க ஆளு அறநிலைத்துறை அமைச்சர் அந்த ஜாபர்கான் பேட்டை அந்த துறைமுகம் தொகுதியில் இருக்க இந்திக்காரன்ட்ட போய் தீபாவளிக்கு இனிப்பு கொடுத்து பண்டிகை மேகே தீபாவளி ஹே இந்த நமக்கு ஓட்டு கர்த்தாக மேகன்னு பேசிக்கிருக்கே. உங்களை நம்பி நாங்க சவுகார்பேட்டையில் இந்தியில் பேசி வாக்கு கேட்டீர்களா இல்லையா? இந்தியில் சுவரொட்டி ஒட்டி வாக்கு கேட்டீர்களா இல்லையா? அப்புறம் எத்தனை காலத்திற்கு இந்த ஏமாற்று நாடகத்தை நடத்துவீர்கள்? உங்களால் தடுக்க முடியாதா? என்ன சிறப்பு வேண்டி கிடக்கு? செத்தவன் ஓட்டு இருக்கு. எத்தனை வருஷமா வச்சிருக்க எனக்கே தெரியும். பல பேர் வாக்கு இருக்கு, அதை நீ கள்ளத்தனமா பதிவு பண்ற. நேர்மையான வந்தா எடுத்து விட்டுட்டு விடணும்ல. இதுக்கு என்ன சிறப்பு ஒரு கண்காணிப்பு, சிறப்பு ஒரு வாக்குப்பதிவு? அதை ஏன் பிஜேபி இதுல கவனம் செலுத்துது? அவன் எங்கெங்க அதிகாரத்தில் இல்லையோ, கேரளா, தமிழ்நாடு, மேற்கு வங்கம், இது 3ல அவன் தீவிரமா இதை செயல்படுத்த துடிப்பான். ஏன்னா அவன் வாக்காளர். அவனை கொண்டு அங்க குடியமர்த்தி வாக்குரிமை கொடுத்தால், இந்திய திணிச்சா நீ எதிர்த்த, இந்திக்காரனை திணிக்கிறேன் என்ன பண்ற? திமுக என்ன செய்யும்? எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாத போடா, ஆட்சிக்கு வந்துட்டா இந்திக்காரனே வாடா, இந்தாடா பீடா போடுறா போடுறா ஓட்டைன்னு போயிடுவான். இந்தாட புடிடா நோட்டா போடுறா ஓட்டை. இவங்க எதையும் செய்ய மாட்டாங்க. நீ எழுதி வச்சுக்க. என் தலைவர் மேல ஆணையா சொல்றேன், என் தமிழ் மேல ஆணையா சொல்றேன், இத்தனை என் முன்னோர்கள் மேல ஆணையா சொல்றேன். என்னை வெள்ள வச்சு அந்த இடத்துல உட்கார வச்சிரு. அவனே எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போறானா இல்லையான்னு மட்டும் பாரு. அவன்தான் ஒருத்தன். அது யாருன்னு தெரியும்? வலைவெளியில பார்த்திருப்ப. தமிழ் வெல்லும், தமிழ் வெல்லும் அப்படிங்கிறான் இந்திக்காரன். சீமான் ஹே, அவனுக்கு தெரியுது யாருன்னு. தம்பி, நான் விளையாட்டா சொல்றேன்னு நினைக்காத. தமிழ்நாடு நாள்ல உனக்கு ஒரு செய்தி அண்ணன் பதிவு செய்ய நினைக்கிறேன். எச்சரிக்கையாரு. நிலத்தை இழந்து கொண்டிருக்கிற, வளத்தை இழந்து கொண்டிருக்கிற, இனத்தை இழந்துருவ, நிக்க இடம் இருக்காது. எச்சரிச்சுக்க. விழிப்புணர்வு பெற்று விழித்துக்கொள். வழியே கிடையாது. வெறும் வாக்காளராயிருந்து வாக்கிரிச்சு என்று செத்துறாத. உன் வாக்கு உன்னை வாழ வைக்கிற கருவியா இருக்கணும். 1000-500க்கு விக்கிற, அடமான வைக்கிற பொருளா மாத்திராத. தயவு செய்து எச்சரிச்சுக்க. இத்தனை பேர் உயிரிழம் செஞ்சிருக்கான். ஒவ்வொரு உரிமையும் போராடித்தான் பெற்றிருக்கு. தானா எதுவும் கிடைக்கல. அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் மிகுந்த விழிப்புணர்வு கவனம் பெற்று எழணும். இந்த தேர்தலை வழக்கமாக வரிசையில் நின்று வாக்கு செலுத்துற ஒரு களமாக நினைத்து விடாதீர்கள். எதிர்கால உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிற பொறுப்பு மிகுந்த ஒரு போர்க்களம் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். இந்த தமிழ்நாடு நாளில் தன்மானமிக்க தமிழ் மக்கள்
இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்க என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகள், நீங்கள் எல்லாரும் ஒரு உறுதியேற்க வேண்டும். முழுமையான ஒரு மக்களாட்சியை இந்த நிலத்தில் நிறுவ, தூய ஜனநாயகத்தை மலரச் செய்ய நம்முடைய வாக்கு பயன்படட்டும் என்கிற உறுதியை ஏற்று இந்த தேர்தல் களத்தை நாம் எதிர்கொள்ளுவோம். தமிழ்நாடு நாளுக்காக தமிழ்நாடு என்று பெயர் சூட்டச் சொல்லி உயிர் நீத்த நம்முடைய தாத்தன் சங்கரலிங்கனாருக்கு, எல்லைக்காப்பு போராளிகளுக்கு நம்முடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நமது வெற்றி நாளை அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் வென்றாவோம், இலக்கை ஒன்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.